சுதந்திர கனல் இந்திய தேசியத்தின் எழுச்சி. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி. இளம் சிறுவன் அருள் தன் தந்தை நிலவரி கட்ட முடியாமல் தவிப்பதை பார்த்தான். விளைச்சல் குறைந்தாலும் ஆங்கிலேயர்கள் கேட்ட வரி மட்டும் குறையவில்லை. அப்பா, விளைந்த நெல்லையெல்லாம் அவர்களுக்கே கொடுத்துவிட்டால் நாம் எதை உண்பது என்று அருள் கேட்டான். அவனது தந்தை மௌனமாக தொங்கிய தலையுடன் நின்றார். நிலவரி முறைகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மெல்ல மெல்ல பறித்துக் கொண்டிருந்தன. ஒருநாள் ஊருக்குள் வந்த ஆங்கிலேய அதிகாரி இனிமேல் நெல்லுக்கு பதில் அவுரி, இண்டிகோ எனப்படும் சாயச் செடியைத்தான் பயிரிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவுரி பயிரிட்டால் நிலம் பாழாகும் என்று தெரிந்தும் விவசாயிகள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அருள் தன் கைகளில் ஒட்டியிருந்த நீல நிறச் சாயத்தை பார்த்தான். அது வெறும் சாயமல்ல, விவசாயிகளின் கண்ணீர். இந்தச் சுரண்டலே அவுரி புரட்சி வெடிக்க காரணமாக அமைந்தது. காலம் கடந்தது. மழையின்மையால் பஞ்சம் தலைவிரித்தாடியது. லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி மடிந்தனர். ஆனால் இந்தியாவில் விளைந்த தானியங்கள் கப்பல் ஏறி இங்கிலாந்துக்கு சென்றன. அருள் தன் அண்டை வீட்டார் பிழைப்பு தேடி கடல் கடந்து இலங்கைக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்து செல்வதை கண்ணீருடன் பார்த்தான். சொந்த மண்ணிலேயே அவர்கள் அகதிகளாக மாறினர். அருளின் அண்ணன் எழில் சென்னைக்கு சென்று மேற்கத்திய கல்வி கற்றுத் திரும்பினான். அவன் கொண்டு வந்த புத்தகங்கள் புதிய சிந்தனைகளை தூண்டின. அருள், சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் இவைதான் உலகெங்கும் ஒளிரும் புதிய சொற்கள். நாம் ஏன் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று எழில் கேட்டான். மேற்கத்திய கல்வி இந்தியர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத் தொடங்கியது. எழில் தாதாபாய் நவரோஜி எழுதிய கட்டுரைகளை அருளுக்கு அறிமுகம் செய்தான். இந்தியாவின் செல்வம் எப்படி இங்கிலாந்துக்கு கடத்தப்படுகிறது என்பதை இவர் விளக்கியுள்ளார். இதுதான் செல்வச் சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் தியரி என்றான் எழில். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படும் நவரோஜி இந்தியர்களின் வறுமைக்கு ஆங்கிலேயர்களின் பொருளாதார கொள்கைகளே காரணம் என்பதை உலகுக்கு உணர்த்தினார். செல்வம் மட்டும் போகவில்லை அருள், நமது உரிமைகளும் போகின்றன என்று எழில் விளக்கினான். படித்த இந்தியர்கள் ஒன்று கூடி தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்க ஒரு அமைப்பு தேவை என்பதை உணர்ந்தனர். இதன் விளைவாக 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது. அருளும் எழிலும் அந்த அமைப்பின் முதல் கூட்டத்தை பற்றிய செய்திகளை ஆர்வத்துடன் படித்தனர். லண்டனில் இருந்த தாதாபாய் நவரோஜி இந்தியர்களின் குரலை இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தார். அவர் ஒரு எழுத்தாளரிடம் பேசிக்கொண்டே புள்ளி விவரங்களை குறித்து கொண்டார். இந்தியாவின் வறுமை என்பது தற்செயலானது அல்ல, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்று அவர் உரக்க கூறினார். அவரது எழுத்துக்கள் இந்திய இளைஞர்களின் இரத்தத்தை கொதிக்க செய்தன. மறுபுறம் மகாராஷ்டிராவில் பால கங்காதர திலகர் போன்ற தலைவர்கள் மக்களின் உணர்ச்சியை தூண்டினர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று திலகர் முழங்கியது அருளின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் வெவ்வேறு பாதைகளில் சென்றாலும் இலக்கு ஒன்றுதான், அது சுதந்திரம். அருள் இப்போது ஒரு இளைஞன். அவன் தன் கிராமத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டினான். எழில் கொண்டு வந்த தேசிய கொடியின் ஒரு மாதிரியை அவன் கையில் ஏந்தியிருந்தான். நாம் வெறும் தமிழர்களோ பெங்காலிகளோ அல்ல, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்று அவன் முழங்கினான். மதங்களையும் மொழிகளையும் கடந்து இந்தியன் என்ற உணர்வு அனைவரிடமும் மலரத் தொடங்கியது. இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் தேசிய கனல் பரவியது. ஆங்கிலேயர்களின் சுரண்டலும் பஞ்சங்களும் இந்தியர்களை ஒன்று சேர்த்தன. கல்வி தந்த அறிவும் தலைவர்களின் வழிகாட்டலும் ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்தன. அருள் தன் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையுடன் அடிவானத்தை பார்த்தான். அடிமை விலங்குகள் தெரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை.